இந்த குடும்பம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். இவன் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோவே கிடையாது. நீங்கள் வெளியில பார்க்குற முகம் வேறு, உள்ளே பார்க்குற முகம் வேறு. அதில் ஒரு கண்ணாடி வரும், அந்த கண்ணாடியில் பார்ப்பாரு. அப்போ தான் தான் வந்து யாரோட உடம்புக்குள்ள இருக்காங்கன்னே வந்து தெரியும். அவரோட ஆவி மட்டும்தான் வந்து அந்த உடம்புக்குள்ள வந்து போயிருக்கு ட்ரெயினுக்குள்ளேங்கிறது. ஏன்னா, அந்த ட்ரெயினில் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து போயிட்டுருக்க ட்ரெயினே பார்த்தீங்கன்னா, சும்மா ஹாலோகிராம் தான் சொல்லலாம். ஏன்னா, இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்து இவர பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதாவது இவங்களோட நினைவாற்றல், சிந்தனை, அவர் ஆத்மாவை மட்டும் அந்த உடம்புக்கு அந்த ட்ரெயினில் இருக்க ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்து ஆப்ரேட் பண்ணுற மாரி காட்டுறாங்க. இந்த ட்ரெயினில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே செத்து போயிட்டாங்க பாம் பிளாஸ்ட்னால. இவரு திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா, அதே உடம்புக்குள்ள வந்து அதே ட்ரெயினில் வந்து வைக்கிறாங்க. அந்த பாம் வச்சது யாரு? அந்த குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது தேடுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறையா தடவ வந்து டைம் லூப் வந்து ஆகிக்கிட்டே இருக்காரு ஒரே ட்ரெயினில். இவரோட பாடி பார்த்தீங்கன்னா, இவரே வந்து ச மிலிட்ரியில் வந்து சண்டை போடும்போதும் அவங்க சோல்ஜரில் வந்து செத்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது பாடியை வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து வச்சுருக்காங்க டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக. இவன் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறையா ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் சோல்ஜரை வந்து செத்து போனதுலேருந்து. இவர் செத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பிரைன் மட்டும் பாதி பார்ட் மட்டும் ஆக்டிவேட்டில் இருந்தது. அதனால் அந்த பிரைனை யூஸ் பண்ணி இவனை டைம் ட்ராவல் பண்ண வச்சுட்ருக்காங்க. இது ஒரு டைம் ட்ராவல் படம்னு சொன்னீங்கன்னா டைம் ட்ராவல் படம் தான். ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் அந்த படத்தில் வந்து பயங்கர ட்விஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இவர் உடல் விட்டு உடல் வந்து ஆத்மா, அதாவது பாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த சம்பவம் பாம் பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புக்குள்ளே வந்து பூந்துருவார். அவன் அந்த ட்ரெயினில் வர பொண்ணுக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பார். பொண்ணையும் பிடிச்சிருக்கும். நம்ம இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சு பாஸ்ட்டுக்கு போய் தங்குறத விட நம்ம நிரந்தரமாகவே வாழ்ந்துடலாம், அந்த பாம்பை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டா வந்து நினைப்பார். ஆனால் அந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சவன் வந்து அவன் மெயின் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் வந்து விட மாட்டான். அவன் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பான். இந்த சோல்ஜர் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உயிரோடு இருப்பார். அவர் பிரைனோட பாதி பாட்டு வந்து இன்னும் டீஆக்டிவேட்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி. அது வரைக்கும் வந்து இங்கே போலீஸ்காரங்க குரூப் என்ன வச்சுருக்காங்கன்னா, இவன் நல்லா ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து சோர்ஸ் கூட அந்த படம் வச்சுருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ஆத்மாவுக்குள்ளேயே போய் வாழ ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இன்னொரு ரியாலிட்டி பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த ரியாலிட்டியில் வந்து உயிரோடு தான் இருப்பார். ஆனால் இவராக இருக்க மாட்டார். இவர் இன்னொரு உடம்புக்குள்ள வந்து இருப்பார். கடைசி வரைக்கும் அப்பா கூட பேசணும்னு சொல்லிகிட்டு இருப்பார். கடைசி வரைக்கும் பேச விட மாட்டாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ 3வது நபர் பேசுகிற மாதிரியே வந்து பேசுவார். அப்புறம் இந்த டைம் ட்ராவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஒரு லூப் ஆகிட்டே இருப்பார் கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஒவ்வொரு விக்டிமையும் வந்து கண்டுபிடிப்பார். ஆனால் ஒவ்வொரு விக்டிமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் போகும். இது கடந்த 3 மாதமாக அவரை வச்சு வந்து டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கடைசியாக கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவன் ட்ரெயினை விட்டு வெளியில் போகும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். இவர் மெமரியோட பாதி பேக்கை வந்து உசுரோட வச்சு தான் வந்து இவனை திரும்பி திரும்பி டைம் ட்ராவல் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு டைம் பாம்பில் வந்து இவனும் ட்ரெயினில் செத்து அப்புறம் திரும்பி ஒரிஜினல் இடத்துக்கே வந்துடுவான். டைம் ட்ராவல் லூப் முடிஞ்சு அந்த பாதி பேக்கு ஆக்டிவேட் ஆகுறதும் வந்து மறந்துடுச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். அப்புறம் இவனை வச்சு வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியாது. பத்தாவதுக்கு இதில் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு டைம் டைம் ட்ராவல் பண்ணும்போதும் 1 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மறந்துடுவான். தான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு.